ஆமாண்டி என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. ஆனால் லவ் ஃபெயிலியர் ஆனால் ஒன்னே மற்ற பசங்க பழகுற மாதிரி இந்த லவ்வே இப்படிதான், இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைப்பேன்னுச்சியா? நான் லவ் பண்ணல, தப்பு பண்ணல, யார லவ் பண்ணன்றது தான் தப்பு பண்ணியிருக்கேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கணும். ஆனா நான் சத்தியமா நான் நினைக்கல இவ்வளவு பேர் இருப்பீங்கன்னு நினைக்கல. வேற லெவல்ல இருக்கு எனர்ஜி. இப்ப நீங்க தான் பாத்துட்டீங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு தெரியுதா? இல்ல, அவர் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியில மேபி கூடிய சீக்கிரம் சோ நம்ம வீட்ல ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், கிஷன் சொன்ன மாதிரி தான் அவர் போடுற ஹார்ட் ஒர்க்லாம் தாண்டிங்க. அவர்கிட்ட எது கொடுத்தாலும் இல்லை, எப்பவுமே ஒரு பேப்பரு பெண்ணோடையே சுத்தக்கூடிய ஒரு நபர். அப்போ படத்தில் ஒரு கேரக்டர் கொடுத்தா எப்படி எழுதி அதுக்கான எக்ஸ்ட்ரா அவர் சொன்ன மாதிரி தான் பயங்கரம், அதெல்லாம் விட்டுருங்க. இவர் பயங்கரமான ஆள். அந்த பயங்கரமான ஆளை ஸ்டேஜ் கூப்பிட்டுலாமா? அவர்களுக்கு ப்ளீஸ். ஜெயிச்சுட்டேன் மாலா. ஓ மை காட், எலெக்ஷன்ல நின்னா ஜெயிச்சிருப்பா. கன்ஃபார்ம் தம்பி, சூப்பர். ஸோ தம்பி, நேரம் கருதி ஒரே லைன்ல உன் ஸ்டைல்ல யூஸ்வலா டக்குன்னு சுருக்கமா முடிச்சிடல, ஒரே லைன்ல எல்லாருக்கும் நன்றி சொல்றீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ரெண்டு பேருக்காக. ஸோ ப்ளீஸ். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இல்ல அது எனக்கு புரியல, நீங்க மட்டும் மேடை போடுறதுக்கு முன்னாடில இருந்து இங்க பேசிட்டு இருப்பீங்க, நாங்க வந்து ஒரே லைன்ல முடிக்கணுமா? அதாவது நல்லா இருக்கே கதை. அக்காடா, அக்கா. ஓகேக்கா, தேங்க்ஸ்டா. பசங்க பொண்ணுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர் நல்லா இருக்கீங்களா? ஆஹா, நடுவில் பாய், ஹவ் ஆர் யூ பாய்? ஆத்தே முஜோ கோ. அச்சா பாய். ஹாய்மா. உண்மையாலே திடீர்னு கண்ணு முன்னாடி ஏதோ சேப்பாக்கம் ஸ்டேடியமில் லைட்டு போட்ட மாதிரி இவ்வளோ லைட் இருக்கும்போது ஒரு படபடப்பு வருது. ஸோ ஆனால் முதல்ல இங்கே வந்திருக்கிற நம்மளுடைய ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், அண்ணன்கள், சார்கள், மேடம்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. ஏன்னா அப்படியே ஒரு பெரிய படம் அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி வந்து கவர் பண்ணுவாங்க. நம்மளை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சாரங்க விட்டுருங்க 35. ஸோ அதனால் நம்மளை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதுக்கும் ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. எங்கள் டீம் சார்பாகவே ரொம்ப நன்றி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு சண்டே எவ்வளோ முக்கியமான டே அப்படின்னு எனக்கு தெரியும். பலருக்கு பல இடத்துல பல வேலைகள் இருக்கும். சிலர் மாலில் தான் வந்து அந்த வேலைகளே பண்ணுவீங்க. ஐயா அவங்கள விடுங்க ஐயா. அந்த பல வேலை சில வேலையை முடிச்சு நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஈவெண்ட்டுக்கு வந்தீங்க, அவங்களுக்கும் நாங்க ஸ்பெஷலா நன்றி சொல்றோம் இல்லையா? அடுத்து வரேன். ஸோ அந்த மாதிரி, ஏன்னா சண்டேன்றது தான் வந்து நமக்கான ஒரு பீஸ்ஃபுல் டே. அந்த டேல மேனேஜர் கால் பண்ணா கூட எடுத்து அசியசியமாக திட்ட லெவலுக்குலாம் கூட நமக்கு மைண்டு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமை நீங்கள் வந்து எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நீங்களே ஒரு தடவை கத்திக்கோங்க. தேங்க்யூ. மா 45 வயசு அம்மாலாம் என்னை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறது இதை விட எனக்கு என்னம்மா வேணும்? தேங்க்யூம்மா. ஸோ ஆறாமலை ட்ரெயிலர் எத்தனை பேர் பார்த்தீங்களா? சூப்பர், உண்மையாக இருக்காங்க பாருங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு? பிடிச்சிருந்ததா? எப்படி உங்களுக்கு ஆறாமலை ட்ரெய்லர் பிடிச்சதோ கண்டிப்பாக ஆறாமலை படமும் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம டேரக்டர் அப்புறம் நம்மளுடைய ஹீரோ கிஷன் இவங்க எல்லாரையும் பற்றியும் சொல்லிட்டாங்க. திருப்பி நானும் சொல்ல விரும்பல. அப்படி நான் சொல்லணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் எல்லாரும் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, தனித்தனியாக ஆடியோ நோட் போட்டுடுறேன், கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக கௌதம் ப்ரோ உங்களுக்கு ஒரு பெரிய நோட் போடுவேன், 5 நோட் லைனாக வரும். ஸோ எஸ், இந்த மாதிரி ஒரு படத்தில் நான் ஆஃப்டர் டிராகனுக்கு அப்புறம் நான் பண்ணுற படம். ஸோ டிராகனில் குட்டி டிராகனாக நீங்கள் கொடுத்த சப்போர்ட், இன்றைக்கி எங்கே போனாலும் என்னுடைய பேர், அதாவது கெசட்லேயே மாற்றிடலாம், அசத் கான் அழிச்சிட்டு குட்டி டிராகன் எழுதிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் நீங்கள் எல்லாரும் கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி சப்போர்ட்டை கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்துக்கும் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதில் வந்து சச்சின் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ படம் பேர் சச்சின். ஸோ சச்சின்னாலே உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், நம்மளோட சச்சின் டெண்டுல்கர். ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட் நீ பிளேயரா அப்படின்னு கேட்காதீங்க, கிரிக்கெட் பிளேயர்லாம் கிடையாது. நான் படத்தில் அஜித் அப்படின்ற கேரக்டரில் அவர் பண்ணியிருக்காரு. அஜித்தோட ஃப்ரெண்டாக சச்சினா நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நவம்பர் 7ஆம் தேதி ஃபீனிக்ஸ் மாலில் கூட லூக்ஸில் ரிலீஸ் ஆகுதுல. சூப்பர். இப்போயே போய் நம்ம பேரை சொன்னீங்கன்னா 10 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு ஆஃபர் வாங்கி வச்சுட்டு ஜாலியாக போய் உட்காந்துடலாம். கார்னர் சீட்னா 15 ரூபா ஆஃபர். ஓகே தானே? சூப்பர்ப்பா, செம்ம ஆஃபர். அக்கா தான் ஃபஸ்ட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். மூஞ்சிலே தெரியுது, செம்ம ஆஃபரு.
ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் எல்லாரும் ஜாலியா பத்திரமா வீட்டுக்கு போங்க. அவ்வளவுதானே? ஐயா ஐயா என்ன வீட்டுக்கு போக? ஆ. 5 மணில இருந்து நாங்க காத்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள வீட்டுக்கு போய் யாரும் வீட்டுக்கு போல. உங்களுக்கு வேலை இல்ல, அவங்க அப்படியா எவ்வளவு வேலை இருக்காங்க? ஐயா நம்மளுக்கு இதுதானே வேலை. ஆமாவா இல்ல ஆமான்னு சொல்லுங்க. எப்படி ட்ரெயின் பண்ணி சொல்ல பாருங்க. படம் லவ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? அதாவது நிறைய படங்கள்ல நிறைய லவ் சீன்ஸ் வந்திருக்கு. நம்ம நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கோம். எனக்கு என்னன்னா சின்னதா லைட்டா ஒரு படத்தை வந்து இப்ப லைட்டா ரீக்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? அதாவது குஷி படத்துல தம்மா தூண்டு இடுப்பு, அந்த இடுப்பு எவ்வளவு ஃபேமஸா பேசப்படுதுன்னு தெரியும். அது இது வேணாம், இந்த இடுப்பு இல்ல. அதாவது இப்ப என்னன்னா அந்த டயலாக வந்து அர்ஷத் சொல்ல இவர் அப்படியே அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க. அவர் ஏன் இடுப்பு பார்த்திருக்காரா? எஸ் எஸ் அப்படி வச்சு தெரியலையே ஐயா. தெரியலன்னா அது அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா. தெரிஞ்ச மாதிரி இப்ப அந்த இது ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் பண்ணாங்கன்னா ஓகே. அது ஹீரோயின் நம்ம பண்ணலாம், அது ஓகே. அதாவது நான் சில விஷயம் சீரியஸ் ஈஸியா கொடுக்கணும்னு நினைச்சேன். ஓகே ஃபைன். 3 ஹீரோயின் இருக்காங்க. எந்த ஹீரோயின் செலக்ட் பண்றீங்க? அது அவுட். நீங்க தாங்க. இடுப்பு நீங்க தான் பாத்துட்டீங்க. நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு தெரியுதா? இல்ல இல்ல 3 ஹீரோயின் இருக்காங்க. யாரை செலக்ட் பண்றீங்கன்னா புரியலையே. ஐயா ஐயா ஜஸ்ட் நம்ம படம் இப்ப ட்ரெண்டிங் படம், ஆகும். ஆமா, நவம்பர் ஆமா. 7th ப்ரமோஷனுக்கு ஐயோ. ஆரோமலே ஆறாம பேசிட்டு இருக்கேன். சோ 3 ஹீரோயின்ல ஸோ 3 ஹீரோயின் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஸ்கூல்ல வருவாங்க, இன்னொருத்தர் காலேஜ்ல வருவாங்க, இன்னொருத்தர் படம் ஃபுல்லா வருவாங்க. இப்படிப்பட்ட 3 ஹீரோயின். இந்த 3 ஹீரோயினும் எனக்கு இல்லை. அப்புறம் நான் எதுக்கு இதுல பங்கேற்கணும்? அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன்னா ஜஸ்ட் கிஷன் அப்படியே ஜோதிகா அளவுக்கு நீங்க யோசிச்சுட்டு அந்த டயலாக அப்படியே நீங்க ரீக்ரியேட் பண்றீங்க. அவ்வளவுதான். ரெடி? நீங்க சவுண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டயலாக் ஆரம்பிச்சிருவாங்க. ரெடி? ஏங்க எனக்கு இது நான் வேற ஏதாவது சரி வேற என்ன? வேற ஏதாவது சொல்லுங்க. பையன் பொண்ணு மேட்டரா நான் எப்படி பண்றது? இல்ல உண்மையாலே அவங்க இருக்காங்கல்ல சிவாத்மிகா, அவங்க வந்து ஜோதிகா மேமோட பயங்கரமான ஃபேன். சூப்பர். ப்ளீஸ் எங்களுக்காக ஹீரோயின் கூப்பிட்டுடலாமா? அவங்க பையனை பிறந்தா கூட ஜோன் பேர் வைக்கலாம்னு வச்சுட்டு இருக்காங்க. பையனா இருந்தா கூட பரவாயில்ல வச்சிருவோம், அப்படி பாத்துக்கலாம் அப்படின்னு. ஓ ஜெசி. இல்ல வேணாம். ஓகே நாம இப்படி வேணா பண்ணலாம். என்ன? லவ் வந்து எப்பவுமே கொஞ்சம் லாஸ்டா வச்சுக்கலாம். ஓகே. ஹர்ஷத் வந்து ஒரு பெரிய எஸ்டிஆர் ஃபேன். எத்தனை பேர் எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? சோ ஹர்ஷத் ப்ரோ வேணா எஸ்டிஆர் ஃபேனா இருக்கனா அதுல இருந்து ஒரு சீன் ஏதாவது ஒன்னு பண்ணிட்டோம். ஓகே அந்த மாதிரி ஆரம்பிக்கலாமா? அப்படி போயிடலாமா? ஓகே ரெடி. ஆக மொத்தம் அந்த இடுப்பு டயலாக் சொல்ல முடியாதுன்றீங்க. சரி ஓகே. அவங்க மைண்ட் ஃபுல்லா இடுப்பு இடுப்பு இடுப்பு. ஐயா ஜஸ்ட் ஒரு வல்லவனா? அவன் பாரு கீதா போடிங்கன்றான். ஜஸ்ட் வல்லவன்ல எவ்வளவோ இது உனக்கு அதுதான் வேணும்ல. லெஃப்ட்ல விட்டா ரைட்ல அப்படி கூட சொல்லிருக்கலாம். தம்பி கொஞ்சம் ஃபாஸ்டா போறாரு கூட. ஓகே நீங்க எஸ்டிஆர் மாதிரி டக்குன்னு ஏதோ ஸ்டார்டிங் என்ன வரும்? ஓகே ஏதோ சும்மா தலைவன் தான் தொண்டன் தான் எனக்கு தெரிஞ்சது ஏதோ பண்றேன். நீங்க இவங்கள பார்த்து சொல்லலாமா? வாங்க கீதா. வாங்க கீதா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே போலாமா? நீங்க எல்லாம் ரெடியா? யாரு ஆக்ஷன் நல்லா இருக்கு தம்பி. எனக்கு ஏதோ டயலாக் இல்லைல்ல? சரி ஜஸ்ட் குவைட்டா இருக்கு. ஆமாண்டி என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. கத்தாதீங்கப்பா மறந்துடுவேன். ஐயோ ரொம்ப வருஷம் ஆகுது. ஆமா ஆமா தம்பி ஸ்டார்ட் தம்பி. இல்ல நான் இவரை பார்த்தே சொல்லிக்கிறேன். வரமாட்டேங்குது பார்த்தா. ரெடியா? ஆமாண்டி என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. ஆனா லவ் ஃபெயிலியர் ஆனா உடனே மற்ற பசங்க பழகுற மாதிரி இந்த லவ்வே இப்படிதான், இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒப்பாரி நினைச்சியா? நான் லவ் பண்ணல, தப்பு பண்ணல. யார லவ் பண்ணன்றதா தப்பு பண்ணிருக்கேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும். ஆனா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும். ஆனா நான் ஒன்ன லவ் பண்ணிட்டேன். அதுக்குன்னு மற்ற லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆன பசங்க மாதிரி அதே நினைச்சிட்டு இருக்க மாட்டேன். தம்மு என்ன சொல்லுவாரு? ஐயோ ஏதோ வருமே. சாரிப்பா தாடி வளர்த்துட்டு. தேங்க்யூ தனுஷ் சார் ஃபேன். ஸோ டக்குனு மற்ற லவ் பண்ணுற பசங்க மாதிரி தாடி வளர்த்துட்டு தம் அடிச்சுட்டு சரகடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்க மாட்டேன். அதே மாதிரி அவள் நினச்சி ஐயோ சார் அவ கூட என்ன சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு கோர்ட்டு வாசல்லையும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலையும் போய் நிற்க மாட்டேன். சிங்கண்டி. இதெல்லாம் உண்மையாலே நீங்கெல்லாம் கே ட்ராமா பார்த்து வளர்ந்தவங்க, நாங்கெல்லாம் கேடிவி பார்த்து வளர்ந்தவங்க. எங்களுக்கு
அப்பப்போ திடீர்னு கேடிவியில் அப்படி மாற்றும் போது இந்த மாதிரி படம்லாம் ஒன்று அப்படியே நின்று பார்ப்போம். ஸோ அந்த மெமரிஸ்க்கு கொண்டு போயிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க. அடுத்த ஸ்டேஜ் வேறு வாய்ப்பு கிடச்சுன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு பக்காவாக டப் ஸ்மாஷ் பண்ணிட்டு போயிடுறேன். வாவ், சூப்பர் சூப்பர். அதாவது என்ன பார்த்து நடுவில் எதுக்கு நீ பாஸ் விட்ட? இல்லை, கை வந்தோடனே ஞாபகம் வந்ததும் மறந்துடுது. சரி எதுக்கு இப்படி அது அதுல இன்னொரு டயலாக் இருக்கு, ஞாபகம் இருக்கா? சும்மா லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிடும். ஆமா, சரி அக்கா பண்ணலாமே. ஒரு ஃபீமேல் எஸ்டிஆர் ஃபேன் நீங்க வாங்க. ஐயா ஐயா நான் இப்போ ஐயா 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 இல்ல இல்ல, அவரே ரொம்ப அழகா பண்ணிட்டாரு. மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ சோ மச். லாஸ்டா கார்ட்ஸ் இருக்கு, அந்த படத்துலயும் கார்ட்ஸ் வச்சு சில விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கார்டில் இருக்கிறது நீங்கள் பிக் பண்ணுங்க, அப்புறம் என்ன பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். ரெடி? எஸ், நிறைய பேருக்கு தெரியாது, அதை நம்ம சொல்லிடுவோம். ஸோ இது காட்ட மாட்டீங்களா? நீங்கள் காட்ட மாட்டீங்க. இவங்க கையில் வச்சிருக்கிறது வந்து அது பேர் என்ன? கியூபிட் கார்ட்ஸா? கியூபிட் கார்ட்ஸ். நீங்கள் ரெமோ படத்தெல்லாம் கியூபிட் வந்து நெஞ்சில் அம்பு விடும், அப்புறம் தேவையில்லாமல் லைஃபே வேஸ்ட்டாக போயிடுமே லவ். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டு நம்ம படத்துலேயும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கார்ட்ஸை வச்சு ஒரு மேட்ரு. இது உங்களுக்கு இப்போ புரியாமல் இருக்கலாம், என்னடா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க 3 பேரும் லூஸ் மாதிரின்னு. படம் பார்த்து 2 பேர் லூஸ் மாதிரின்னு படம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ படம் பார்த்த பிறகு நீங்களாம் ரிலேட் பண்ணிப்பீங்க. ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் கார்டு நீங்கள் எடுத்துருங்க. எதுக்கா? ஓகே, என்ன வந்திருக்கு படிங்க. சேது படம் வந்திருக்கு. சூப்பர். ஸோ சேது படத்தில் என்ன முக்கியமாக ஒரு விஷயம் நடக்கும்? அபிதா குஜ்லாம்பா இல்லையா? நான் சொல்லணுமா? இல்லை அப்படி இருப்பா, நான் முடிச்சிடுறேன். அதாவது இப்போ லவ்ன்றது வந்து அந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ அதாவது ஒரே செகண்ட், அந்த படத்துல லவ் அழகா காட்டிருக்க மாட்டேன், லவ் பண்ணா என்ன ஆகும்னு அழகா அது அழகா காட்டியிருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு லவ் இருக்குல்ல, லவ் ஃபார்ம் அங்க இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நீங்க ஏதோ ஒரு அபிதா குஜ்ராம்பால நினைச்சு அவங்க போன எஃபெக்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் சேது மாதிரி ஒரு டைலாகா அது ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு காட்டணும். அந்த படத்துல இருந்து ஏதாவது ஒரு டைலாக் எடுத்து பேசினாலும் ஓகே. இல்ல யாராவது ஒரு அபிதா, பாருங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக. யாராவது அபிதா குஜ்ராம்பலா கூட நீங்க நினைச்சுக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்காக. நம்ம படத்தை பத்தி பேசலாம், வல்லவன் சேதுன்னு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டா தான் நம்ம டைரக்டர் கொடுத்திருக்காரு சார். அப்ப எனக்கு வேற ஏதாவது கார்டு கொடுங்க. இல்ல இல்ல, இதுக்காக தான் உங்களுக்காக ஃபர்ஸ்ட்ல இந்த கார்டு வச்சேன். நான் உங்களுக்கு சேது தான் கொடுக்கறேன்னு. சரி வேணா அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கலாமா? அவர் சேது பண்ணிட்டோம். சரி ஓகே, அதுவும் கரெக்ட் தான். சேது மாதிரி எனக்கு பண்ண வராது, விஜய் சேதுபதி மாதிரி எனக்கு கொஞ்சம் பண்ண வரும். நான் அது பண்ணலாமா? ஓகே, ரெடி. ஓகேவா? சேது வருது. அதான் இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்குமே என்னோட வணக்கம். சத்தியமாக நான் நினைக்கல இவ்வளோ பேர் இருப்பீங்கன்னு நினைக்கல. வேற லெவலில் இருக்கு எனர்ஜி. ஐயோ பொண்ணுங்களா இப்போ ஜிம்முன்னுக்குறீங்க, பசங்களா ஏன்டா கம்முன்னுக்குறீங்க? சத்த பத்தலை. லவ் யூ சொல்லுங்களா. ஸோ இந்த 6ஆம் மலை படம் நவம்பர் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பார்த்துருவீங்களா? தேட்டர் போய் கண்டிப்பாக பார்ப்பேன். சூப்பர். அதாவது சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ், அப்புறம் அக்கா மாதிரி முதியவர்கள், இவங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான் இந்த படம். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். குமுதா ஹாப்பியாச்சு. தேங்க்யூ. படம் பிடிக்கும். So please do spread this news to everybody. Before we sign off, I would like to call upon director onto the stage, producer, the entire cast and crew members, please come onto the stage. ஹர்ஷத் ஒரு நிமிஷம் வாங்க. ஒரே நிமிஷம். இவர் மைக் எடுத்தாலே வில்லங்கமா பேச போறாருன்னு அர்த்தம். பிரசன்ட் மீடியா சார், மேடம் ப்ளீஸ் கேமரா ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. இல்லை வைரலாக கண்டென்ட் வேணும், ட்ரெண்டிங் நம்பர் 1 ஆகணும்னு கேட்டிங்கல்ல, ஹர்ஷதோட காஸ்டியூம் பார்த்துக்கோங்க. இவர் ஒரு நடிகரோட தீவிரமான ஃபேனு. அவர் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியில மேபி கூடிய சீக்கிரம் ஓகே ட்ரெண்டிங் மேட்டர் ஓகேவா? Sir, thank you sir. உன் கூட பழகுன பாவத்துக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். தேங்க்யூ தலைவா.